ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கணும். ஏய் என்னடா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு விட்டீங்கன்னு ஷாக்கிங்காவும் இருக்கணும். அப்படி ஃபீல் ஆச்சுன்னா சம்மன் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்லயும் உங்களுக்கு வரும். இந்த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரி ட்ரூத், இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்குது. மொத்தம் 4 எபிசோடு, ஒரு 3 ஹவர் படமாவே நினைச்சு நீங்க பாத்துரலாம். இதுல நம்ம படத்துல பாக்குற ட்விஸ்ட்டை விட பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வச்சிருக்கானுங்க. டேய் இது டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தானடா, என்னடா நிஜத்துல இவ்வளவு சம்பவம்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா படத்துல கூட ஆடியன்ஸ் செம்ம ஷாக் ஆகணுன்ற மாதிரியே யோசிச்சு ட்விஸ்ட் வைப்பாங்க. இங்க நிஜ விஷயத்த கேட்டாலே என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற, இதுல எந்த விஷயத்த சொன்னாலுமே அப்படியே ட்விஸ்ட உடைக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஸ்டார்டிங் 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. 15வது நிமிஷத்துல இப்ப நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க, ஒரு புது கதை. அடுத்து 50வது நிமிஷத்துல இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே அழிச்சிருங்க, இப்ப புது விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, இப்ப நீங்க பாக்குற விஷயமே புதுசா இருக்குன்ற மாதிரி அடுத்தடுத்த லேயரை உடைச்சு இவனுக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆக்கிட்டே போவானுங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல அவனுங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கதையை மட்டும் சொல்றேன். 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல என்ன நடக்கும்னா, ஷீனான்றவங்க காணாம போயிட்டாங்க. இவங்களுடைய அக்கா வந்து மிகப்பெரிய சிஇஓவா இருக்கக்கூடிய இந்திராணி முகர்ஜி. ஒரு சிஇஓட தங்கச்சியே காணாம போனா எல்லாருமே தேட மாட்டாங்களா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அவ கிளம்பி போயிட்டாப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, அவ ஏதோ நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தனியா இருந்து அதுக்கப்புறம் அவளே திரும்பி வந்துருவான்னு சொல்லிடுறாங்க. அதனால யாரும் கண்டுக்கல. இந்த சம்பவம் 2012 நடக்குது. அப்படியே 3 வருஷம் கழிச்சு இந்திராணி முகர்ஜியோட டிரைவர் வந்து, ஏங்க நாங்க தாங்க அந்த சீனான்றவளை கொன்னுட்டோம், இது நானு இந்திராணி அப்புறம் இன்னொருத்தர் மொத்தம் 3 பேரா சேர்ந்துதான் இந்த வேலையை செஞ்சு விட்டோம்னு அவன் வாக்குமூலம் கொடுக்க, அதனால சிஇஓவா இருக்கக்கூடிய இந்திராணியை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, போட்டு கிழிக்கிறாங்க. சிஇஓவா இருக்கக்கூடிய இந்திராணியோட தங்கச்சிய அவங்களே கொன்னுட்டாங்க, டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துட்டான், அவங்க அரெஸ்ட் ஆகி இப்ப உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இது பூதாகரமா வெடிச்சு இந்த கேஸ்ல என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அடுத்து நான் சொன்ன அந்த 15வது நிமிஷத்துல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கதை, அது எதுவுமே இல்ல. ஷீனான்றவங்க யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை. அடுத்து 50வது நிமிஷத்துல சீனாவுக்கு என்னென்ன நினைச்சுன்னு தெரியுமான்னு மறுபடியும் ஒரு கதைன்னு ஷாக்கிங்கா அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே போவானுங்க. சோ டாக்குமெண்ட்ரி சீரிஸ்னாலே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பானுங்க, பரபரப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவனுங்க பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பானுங்கன்ற ஃபீல் தான் எப்பவுமே இருக்கும். இதுல அவனுங்க சொல்ற உண்மைகளே செம்ம ஷாக்கிங்கா இருக்குதா? டேய் என்னடா படத்தோட பயங்கரமான குடும்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த வெப் சீரிஸை ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்பா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தான், கொஞ்சம் பொறுமையா தான் போவோம். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த கொரியன் படத்தெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்லாம் இருக்குமேப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் நிஜ சம்பவத்துல நடந்திருக்கு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இந்திராணி முகர்ஜி அவங்களே என் பக்கம் உண்மையை நான் கொடுக்குறேன்ப்பா, மீடியாவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வெப் சீரிஸ்ல அவங்களே தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க தரப்பு உண்மைகளை சொல்லுவாங்க. ஏங்க நான் பெரிய சிஇஓன்றதுனால இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுல உருட்டியது உண்மை எதுன்னு என் பக்கம் இருக்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்க பக்கம் நியாயத்தையும் சொல்ல, இந்த பக்கம் வக்கீல்லாம் அவங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவங்க இருக்கிற பவருக்கு அதுல இருந்து கீழே இறங்கக்கூடாது, என்ன வேலை வேணாலும் செய்வாங்கன்னு அவங்க பக்கத்து நியாயத்தை சொல்ல, டேய் இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற அந்த குழப்பத்தோடவே தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதுலயும் அந்த சீரிஸ் நீங்க மொத்தமா முடிக்கும் போது, ஸ்பாய்லர்லாம் இல்ல, இதை முடிக்கும் போது இவர் சொல்ற அதே டைலாக் தான் உங்களுக்குமே தோணும், எனக்குமே அப்படிதான் தோணுச்சு.